சார் இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்க லைஃப்ல நீங்க பார்த்ததா, அனுபவித்ததா, கடந்து வந்ததா? இது அப்படியே என் வாழ்க்கையில நடந்த கதை அப்படி கிடையாது. எப்படி இப்போ ம். ஓமை கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண அப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ணேன். அது வரைக்கும் உண்மை. எனக்கு கடவுள் டிக்கெட் கொடுத்தாரானா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா என்ன எங்கே தூக்கி போய் உட்கார வச்சிருப்பாங்க நேரம். அதனால ஆஹ், இதுல இந்த டிராகன்ற கேரக்டரோட நிறைய ஆட்ரிபியூட்ஸ் என்னோட இது இருக்கு. அதே மாதிரி இப்போ மரியம் ஜாட் தான் அப்பா கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இப்போ அவர் ஒரு சோல்னா போய் மாட்டிட்டே இருப்பாரு. அது ஒரிஜினல் எங்க அப்பாவோட சோல்னா போய் அதை எடுத்துட்டு வந்து இந்த படத்துல வச்சிருக்கேன். அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் நிறைய ரெசனேட் பண்ணும். ஒரு ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆள் அப்படின்னு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அது ரெசனேட் பண்ணும். இப்போ சித்ரான்றது எங்க அம்மா பேர், அதனால சித்ரான்னு வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தன் பேர் அன்பு, பாம்பு, இவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த பேச்சுலர் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி கண்டென்ட் வேற போயிட்டே இருக்கும். பட் இந்த நம்ம லைஃபோட நம்ம பார்த்த விஷயங்களோட அதை இது பண்ணும்போது இப்போ நான் ட்ரிப்ளிகேன்ல தான் பிறந்தேன். ட்ரிப்ளிகேன்லயே அதே இடத்துல அதே லொகேஷன்லயே இந்த படத்தை ஷூட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சில நுவான்சஸ் அந்த ட்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டிராகனுக்கு இருக்கும். ஆனா மொத்தமா இது டிராகன் வந்து சாட்ட அப்படி இருந்தா எனக்கு தூக்கி போய் இங்க உள்ள வச்சிருவாங்க. இப்போ எங்க அப்பா அம்மாவோட மிக்ஸ் தான் ஜார்ஜ் மாதிரி. நீங்க படம் பார்க்கும்போது யூஸ்வலா படம் எடுப்பாங்க சார், எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க படத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படத்துல படமா எடுத்திருப்பாங்க. ஆனா நான் மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமா எடுத்திருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணணும், அது ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது இவ்வளோ இந்த பொருள் செலவில் அது எல்லாம் நினச்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இறைவனுக்கு நன்றி. நாங்கள் பார்த்த வேலைக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கு நன்றி. அவ்வளோதான் சார். ஓமை கடவுளில் வந்து ஒரு முக்கியமான டைலாக் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா, இது வந்து அந்த உனக்கு சொன்னா புரியாது சார் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டைலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான், ஏன் அவன் பைத்தியம் மாதிரி பண்றான், ஏன்டா அப்படி பண்ற, சொன்னா புரியாது சார் அப்படின்ட்டு அந்த படத்துல இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நடக்கிறதுனால அவன் அப்படி ரியாக்ட் பண்றான், அப்படியே கத்துறான், பைத்தியம் மாதிரி அப்படி கத்துறான். அப்போ அதை பார்த்துட்டு இருக்க கௌதம் மேனன் சார், என்னடா ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாம பண்றான் சார், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது அது ஏன்ட்டு. நான் கடவுள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை சொல்ல முடியாதோ அதே மாதிரி இங்க சொல்ல முடியாது அது ஏன்னு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என் கதைகள் அது வர்றதுனால அந்த டைலாக் வருது. இன்னொன்னு இன்டென்ஷனலா தான் அந்த டைலாக் வச்சேன். இப்போ எப்படி கேர்லி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதோட இந்த படத்துல பண்ணி. ஆனா ட்ரெய்லர் எடிட்ல வச்சது வந்து எடிட்டருடைய வேலை இல்லை சார். அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க ஒரு 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க ரெண்டு பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்கள வச்சா இது அந்த மாதிரி இது பண்ணல சார். அவங்க ரெண்டு பேரும் ஆக்டர்ஸாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட டேலண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜய் சித்துலாம் அதே மாதிரி அவங்களும் யூடியூப்லேருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட் விடுவாங்க, எக்ஸ்ட்ரா டைலாக் போடலாமா, அதெல்லாம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறோமோ இதுதான் டைலாக் அப்படின்றது அது விஜய் சித்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் போயிட்டு அர்ஷத் கிட்டே எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறேன் அது இதுலாம் இது பண்ணாத, அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே இது சார். அதே மாதிரி அவங்க இதுக்கப்புறம் வேற எந்த படம் பெருசாக நடிக்கல சார். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இன்டென்ஷன் வந்து இந்த ஆள் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு பிடிச்சி வந்தால் அவனுக்கு நம்ம இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சித்துமேனா நம்ம படத்தில் நடித்தாங்க சார். நான் வந்து சூழ்நிலை காரணத்தினால தான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதாக போச்சு. அண்ட் படத்தோட லாஸ்ட் டே அதுதான். ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டர் நடிக்கிறதா இருந்தது, ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால அவரால் அதை பண்ண முடியல. இப்போ அந்த டைமில் தான் அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிருந்தது. அதனால என் டீம் பிரதீப் எல்லாருமே இப்போ நீங்களே அதை பண்ணிட்டீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் நான் பண்ணேன். மற்றபடி நடிக்கிற இதெல்லாம் இல்லை சார். பட் யாராவது நான் ரொம்ப நம்புறவங்க நிஜமாலே நான் வேணும்னு கேட்டாங்கன்னா போய் நடிச்சு கொடுத்துட்டு வருவேன் சார். என் லைஃப்லேயே நடந்திருக்கு சார். நான் காலேஜில் இருக்கும்போது எல்லாரும் எனக்கு எத்த பார்ப்பாங்க, என் கூட நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் விதி தெரியும்லாம் இருப்பாங்க. ஆனால் காலேஜ் விட்டு வெளியே போனால் எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்களோ அவனுக்கு மட்டும்தான் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு அவனுக்கு இருந்தானுங்க. பட் வெளியே வரும்போது தான் ரியாலிட்டி புரிஞ்சுது. காலேஜ் விட்டு வெளியே காலேஜுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த இதெல்லாம் பண்ணாலுமே வெளியே அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோன்றது தெரியும். என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுதான் இந்த கேரக்டரில் நான் அதை அப்படியே அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை சார், ஃபெயிலியர்ன்றது நம்ம லைஃப்பில் ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், உங்களை நீங்களே அடிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக வழியை பாருங்க அப்படின்ட்டு நம்ம டவுன்ல இருக்கும்போது வேற யாரோ ஒருத்தங்க நம்ம லைஃப்ல சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா உன்னே நீயே அடிச்சுக்கிற நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க,
இந்த படத்துல ஒரு டாக்டர் கேரக்டர் வந்து அவனுக்கு சொல்லுது. அதுதான் அதை வந்து ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது ஏன் அது அழகா இருக்கும், நான் ஏன் அவங்களை போட்டு நான் அந்த கேரக்டருக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸா, ஒரு விமன் ரொம்ப அழகானவங்க, அவங்களும் லைஃப்ல லவ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தம்பி இதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று சொல்றேன் கேளு, கன்வின்சிங்கா இருக்கும். அதை ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தங்க பண்ணும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் அப்படின்றதுனால தான் அது லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுன்றது தான் அந்த கேரக்டர்.